இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அன்றைய தினம் நீராடுவது நமக்கு மட்டுமில்லாமல் தெய்வங்களுக்கு கூட விசேஷமானது என்பது தான் இதனுடைய ஐதீகம். அதனால தான் பெரும்பாலான கோயில்களில் மாசி மகம் அன்றைக்கு தீர்த்தவாரி என்ற பெயரில் கோயில்கள் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் கூட ஆற்றங்கரைகள் கடற்கரையிலிருந்து நீராற்று விழா நடத்துவார்கள். ஏன்னா தெய்வமே திருஷ்டிப்பட்டிருக்கும், தெய்வத்திற்கும் ஏதாவது தீட்டுப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் போயிடுன்றது அதனுடைய ஐதீகம். இதுக்கு முக்கியமான காரணம் அன்றைய தினம் தீர்த்தங்கள் எல்லாம், அதாவது புண்ணிய நதிகள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புனிதம் அடைகின்றனாமாம் என்பது தான் வரலாறு. நம்ம சொல்லலை, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சமயம் உலகத்தில் உள்ள அதற்குண்டான ஒரு கதையில் ஒரு சமயம் உலகத்தில் உள்ள புண்ணிய நதிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துதான். பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக எங்களிடம் வந்து நீராடுகிறார்களாம். அதனால் எங்களுக்கு பாவம் மூட்ட முடியாக சேர்ந்து விடுகிறதா, நான் தானே, அவற்றை நாம் எங்கே போய் தீர்த்து கொள்வது? இதற்கான விளக்கத்தை சிவபெருமானிடம் கேட்டார்கள்.